ஒசூர் நீதிமன்றம் முன் வழக்கறிஞர் மீதான தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வழக்கு விசாரணையை முடித்துவிட்டு வெளியே வந்த வழக்கறிஞர் கண்ணன் என்பவரை நபர் ஒருவர் அரிவாளால் சரமாரியாக வெட்டினார். இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம், சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் போராட்டத்தால் NSC போஸ் சாலையில் சுமார் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன் உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணியை புறக்கணித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டிவனம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்று கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் இன்று முதல் 3 நாட்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணிப்பதாக தெரிவித்தனர். கரூர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இன்றும் நாளையும் நீதிமன்ற புறக்கணிப்பும், இன்று மாவட்ட நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்றம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் 2 நாட்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணிப்பதாகவும் அறிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற கோரி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் ஒசூர் நீதிமன்றம் முன் வழக்கறிஞர் மீதான தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற கோரி விழுப்புரத்தில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.